ஓ, யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. யாரு? பாரு, யாரா? நீதான்? நானா? நான் யாரையோ எதுக்கு தேடணும்? அப்படின்னா என்னதான் தேடுறியா? ஒன்னையா? ஒன்னை எதுக்கு தேடணும்? அதுவும் நானு. நீ என்ன பெரிய ஹீரோவா? தெரியல, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. நான் ஹீரோ மாதிரி இல்லையா? கண்ணாடியில சரியா முகத்தை பாத்திருக்கியா? நம்ம அழகா இல்லையா இருக்குமான்னு டவுட் பண்றவங்க தான் கண்ணாடியை பார்ப்பாங்க. இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. உன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன் பாரு, என்ன அடிச்சுக்கணும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாமா? நம்ம விஷயமா? என்ன விஷயம்? அது சரி, முன்னாடி உங்ககிட்ட என் பயோடேட்டா எல்லாம் கொடுத்து எனக்கு ஒரு அழகான பொண்ணு வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால. ஹலோ, என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உனக்கு பியூட்டிஃபுல்லான பொண்ணு செட் பண்ணி கொடுக்கணுமா? கூல் கூல் கூல். இப்போ என்ன, உங்களால ஒரு அழகான பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது, அவ்வளவுதானே? அட்லீஸ்ட் உங்கள மாதிரி உங்க அளவுக்கு சுமாரான ஒரு பொண்ணையாவது தேடி கொடுக்கலாம்ல. என்ன, உனக்கு பொண்ணு என்ன மாதிரி சுமாரா இருந்தா கூட பரவாயில்லையா? மூஞ்சியும் முகரையும் பாரு. உண்மைய சொல்லணும்னா நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்காங்க? உனக்கு வண்டலூர் தெரியுமா? வண்டலூரா? எனக்கா? உனக்கு வண்டலூர்ல இருக்கிற ஜூ தெரியுமா? அந்த ஜூல அப்படியே முன்னாடி வந்து ரைட் சைடுல திரும்பினு வச்சுக்கோ, அங்க கிளி, மயில், புறா எல்லாம் இருக்கும். அங்க இருந்து அப்படியே இடது பக்கம் திரும்பினா அங்க கூண்டுங்கள்ல லைனா இருக்கும். அதுல 1 2 3 4 5 8வது கூண்டுல பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய மனுஷ குரங்கு இருக்கும். அப்படிதான் நீயும் இருக்க. கரெக்ட். அதே ஜூல, அதே 8ஆம் நம்பர் கூண்டுல அதே மனுஷ குரங்கு, ஒரு பொம்பளை மனுஷ குரங்கு கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம்ல, அதான் நீ. இன்னைக்கு மட்டும் சிக்கட்டும், செத்தாம. ஹலோ ஹலோ மிஸ்டர், என்ன பத்தி என்ன நினைச்ச? உன்னை தட்டி கேட்க யாரும் இல்ல நினைச்சியா? நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். எல்லா இடத்துக்கும் பின்னாடி ஃபாலோ பண்ற. காலேஜ் வரைக்கும் வந்துட்ட. பன்ருட்டி செம்மன்ன்ற, பியூட்டிஃபுல்லான பொண்ண இன்ட்ரோ கூடன்ற, உன்ன மாதிரி சுமாரான பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்ற. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? சொல்லு. I love you. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? என் காதல் ஒண்ணும் போய் கிடையாது. என் காதல் ஒண்ணும் போய் கிடையாது.
தீபு, என்னம்மா தூக்கம் வரலையா என்ன? ஏதாவது கனவு கண்டியாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னன்னு தெரியல, தூக்கம் வரல, அவ்வளவுதான். நீ வயித்துல இருக்கும்போது தூங்குறியா இல்லையா, உனக்கு பசி எடுக்குதா இல்லையா, இது எல்லாத்தையுமே என்னால புரிஞ்சுக்க முடியும். இப்படி என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படும் போது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, போய் தூங்கு போ. நீ முழிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படிமா தூக்கம் வரும்? என்னம்மா? என்னாச்சு? ஜுரம் அடிக்குதா? ஒன்னும் ஆகலப்பா. படுத்துக்கோமா, படுத்துக்கோ, வா. படுத்துக்கோ. அப்பா. என்னம்மா? உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம் கேட்கவா? கேட்கவாவா? என்னடி இவ புதுசா அனுமதி எல்லாம் கேக்குறா? அவ கேட்டு ஏதாவது நீ வாங்கி கொடுக்கலையா? நானா? இல்ல, அவ கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்கேன். இல்லடி? என்னம்மா, அப்பா எல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்திருக்கேன்ல? நாங்க ஏதாவது மறந்தாலும் மறந்துருக்கலாம். கேளுமா, கேளு. நீங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க தானே? அதுக்கு சாட்சியாதான் நீ இருக்க. உனக்கு என்ன கேட்கணுமோ கேளு. நம்ம பாசத்தை ஷேர் பண்ணிக்கலாமா? ஷேர் பண்ணிக்கிறதா? நம்ம 3 பேருக்குள்ள பாசத்தை ஷேர் பண்ணிக்க என்ன குறை வந்துச்சு? நீங்க பெர்மிஷன் கொடுத்தா 4வது ஆளுக்கும் ஷேர் பண்ணலான்னு தான். 4வது ஆளா? யாரு? யாரு? அது ஒரு பையன். பையனா? பையனா? என்னடி வளரிட்டு இருக்க? எனக்கு உனக்கு எனக்கு எனக்கும் காதலிக்கணும்னு தோணுது. நீங்க 2 பேரும் எனக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா? யோசிச்சு சொல்லுங்க. டேக் யுவர் ஓன் டைம். ஓகே? என்னங்க இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க? பசங்க எவ்வளவு பெரியவங்களானாலும் நம்மளுக்கு சின்னவங்களா தான் தெரிவாங்க. இந்த காதல் கல்யாணம்லாம் வந்தா தான் அவங்க பெரியவங்களானதே நமக்கு தெரியும். இந்த பாரு, இந்த உலகத்துல எந்த பிள்ளையும் நான் காதலிக்கணும், காதலிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டதே இல்லை. அப்படி கேட்ட பொண்ணு நம்ம தீபுவா தான் இருக்கணும். இதை கேட்குற அப்பா அம்மாவும் நம்ம தான். நம்ம பொண்ணு நம்மளை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கால. ஆமாங்க, இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எத்தனையோ அப்பா அம்மாக்கு தம் பசங்க காதலிக்கிற விஷயம் யாரோ 3வது ஆள் மூலமா தான் தெரிய வரும். அதுவும் எவ்வளவு நாளுக்கு அப்புறம், சில வருஷங்களுக்கு அப்புறமும் தெரிய வரும். ஆனா நம்ம பொண்ணு காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட கேக்குறா. அவ நம்ம பொண்ணு, நம்ம மேல அவளுக்கு பாசம் அன்பு எல்லாம் இருக்கு. அப்படின்னா எஸ்ஸா? நோவா? அதான் ஒன்றும் புரியலம்மா. எஸ்ஸா நோவா
அந்த பையன் யாருன்னே தெரியலையே. இப்போ நம்ம எஸ்ன்னு சொல்றோம்னு வச்சுக்கோ, நாளைக்கு ஏதாவது ஏடா உடம் ஆயிருமோன்னு பயம். நோன்னு சொல்லி நம்ம தீபு ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலடி. என்னங்க, அவளுக்கு அந்த பையன் மேல இல்ல அந்த காதல் மேல நம்பிக்கை வந்திருக்கணும். நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பா. அப்படின்னா அவனை கூப்பிட்டு பேசலான்றியா? ஒருவேளை அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையனை நமக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா? இல்லங்க, நம்ம பொண்ணு நமக்கும் பிடிக்கிற ஒரு பையனை தான் செலக்ட் பண்ணிருப்பா. நம்ம பொண்ணுங்க அவ நல்ல பையனை தான் செலக்ட் பண்ணிருப்பா.